அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோயில், குன்றத்தூர், வட திருநாகேஸ்வரம். நாகதோஷ நிவர்த்தி, ராகு பெயர்ச்சியால் தோஷமுடையவர்கள் வழிபட வேண்டிய திருக்கோயில். தாம்பரத்திலிருந்து 12 கிலோமீட்டர், பல்லாவரத்திலிருந்து 8 கிலோமீட்டர், பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே அமைந்த திருக்கோயில். 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றதும் கொடிமரம், பலிபீடம், நந்தியம்பெருமான் மண்டபம் அமைந்துள்ளது. இரண்டு பிரகாரங்களை உடைய கோயில். முன் மண்டபம், அர்த்த மண்டபம், சுவாமி கருவறை, மூலஸ்தானம் என ஆகம விதிப்படி அமையப்பெற்ற கோயில். மூலவர் அருள்மிகு நாகேஸ்வரர். அம்பாள் ஸ்ரீ காமாட்சி அம்பாள். தல விருட்சம் ஷண்பக மரம். தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. ஊர் வட நாகேஸ்வரம், குன்றத்தூர். மிகப்பெரிய புராணத்தை, தல வரலாற்றை உடைய கோயில். பெரிய புராணம் அருளிய சேக்கிழார் சுவாமிகள் கட்டிய திருக்கோயில். தினம் 3 முறை இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. குறிப்பாக ராகுதோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். அதற்குரிய அபிஷேகம் மற்றும் நைவேத்தியம் ஆகியவை இந்த ஆலயத்திலேயே கிடைக்கப் பெறும்.
நாகேஸ்வர சுவாமி அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சி தருகிறார். கருவறையில் திருநாகேஸ்வரர் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார். உலகலாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன் என்று சேக்கிழார் சுவாமிகள் பாடியபடி அவ்வளவு எளிதாக நம்மால் சொல்ல முடியாத அளவிற்கு பெருமை உடைய திருக்கோயில். முழுமையாக இதை சொல்ல முடியாது என்ற போதும் முடிந்தவரை இந்த ஆலயத்தின் வரலாற்றை அறிய முற்படுவோம். நாகேஸ்வர சுவாமியின் திரு அருளால் இந்த ஆலயத்தின் தலைமையையும் சிறப்பையும் தெளிவாக விளக்கும் வகையில் 45 கல்வெட்டுக்கள் உள்ளன. 3ஆம் ராஜேந்திர சோழன், 1ஆம் சடாவர்மன், சுந்தர பாண்டியன், குலசேகர பாண்டியன் ஆகிய பல மன்னர்களின் 5 நூற்றாண்டு கால கல்வெட்டுக்கள் இதில் காணப்படுகின்றன. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற திருக்கோவிலில் மூலவரை நாகேஸ்வரர் என்ற பெயரில் சேக்கிழார் பெருமான் ஏன் அழைத்தார் என்பது சுவை மிகுந்த வரலாறாகும். சேக்கிழார் தொண்டை நாட்டின் 24 கோட்டங்களில் புலியூர் கோட்டமென வழங்கிய நம் குன்றத்தூரில் வேளாளர் மரபில் பிறந்தார். திருமுறை கண்ட சோழனான ராஜராஜ சோழன் மீது சைவ சமயத்தார் கொண்டிருந்த அன்பிற்கு அடையாளமாக அவருக்கு குழந்தை பருவத்தில் அருள்மொழி தேவன் என்று பெயர் வைத்தனர் அவர் தம் பெற்றோர். அப்போது சோழ பேரரசை ஆண்டு வந்த 2ஆம் குலோத்துங்கன் கல்வி நலம் பயந்தோரை கண்டுணர விரும்பி 3 கேள்விகளை எழுதி சான்றோர் உடைத்து எனும் தொண்டை நாட்டில் அதற்கான விடை கிடைக்குமா என விரும்பி அவர்களை அனுப்பி வைத்தார். சேக்கிழார் அந்த கேள்விகளுக்கான விடைகளை திருக்குறளிலிருந்து எழுதி அனுப்பினார். இந்நாளில் தெய்வப் புலவர் என புகழ்பெற்ற சேக்கிழார் தமக்கு முன்னால் அப்பெயரோடு தொடங்கிய திருவள்ளூரிடமிருந்தே அந்த விடைகளை எழுதி அனுப்பியது மிகவும் பொருத்தமானது. அப்படியென்றால் அந்த கேள்விகள் என்ன? அவைகளுக்கு திருக்குறளிலிருந்து எப்படி விடைகள் கிடைக்கிறது? மலையை விட பெரியது எது? நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம். கடலை விட பெரியது எது? பயன் தூக்க செய்த உதவி. உலகை விட பெரியது எது? காலத்தினால் செய்த நன்றி. இந்த கேள்விகளும் விடைகளும் சேக்கிழாருக்கு பின் வந்த புலவர்களை மிகவும் கவர்ந்தன. கவி சக்கரவர்த்தியான கம்பர் இதை நினைவு கூறுகிறார். மண்ணில், கடலில், மழையில் பெரிதென்ன எண்ணி எழுதிக் கொடுத்த ஏற்ற கை என்கிறார். விடைகளைக் கண்ட சோழ மன்னன் சேக்கிழாரின் தகுதியை உணர்ந்து தனது அரசவையின் முதலமைச்சர் ஆக்கினார். உத்தம சோழ பல்லவர் என்ற சிறப்பு பட்டத்தையும் வழங்கினார். சேக்கிழார்
முதலமைச்சராக பணியாற்றும் பொழுதுதான் திருத்தொண்டர் புராணம் பாடுவதற்கான சூழல் ஒன்று ஏற்பட்டது. மன்னன் திருத்தக்க தேவர் பாடிய சீவக சிந்தாமணி என்ற சமண நூலில் ஆர்வம் கொண்டு அதை அவ்வப்போது கேட்டு மகிழ்ந்ததை சேக்கிழார் கண்டார். சைவத்தின் சிறப்பை மன்னன் முழுமையாக உணரும் வகையில் அடியவர் வரலாறுகளை விளக்கமாக எடுத்துச் சொன்னார். அந்த கதைகளை கேட்ட மன்னன், இந்த கதைகள் தன்னோடு போய்விடக்கூடாது, தமிழர்களுக்கு போய் சேர வேண்டும் என நினைத்தார். அதற்கு தகுதியானவர் சேக்கிழாரே என்று உணர்ந்து அவரே அதை பாடி அருள வேண்டும் என்று வேண்டினார். சேக்கிழார் அதை தனக்கு கிடைத்த பெரும் பெயராக கருதி ஏற்றுக்கொண்டார். தில்லை சென்று ஆனந்த கூத்தன் அருகிலிருந்து பாட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு விடைபெற்று புறப்பட்டார் முதலமைச்சர் சேக்கிழார். பதவியை துறந்து காவியத்தை தொடங்கும் முன் இறைவன் திருமுன் நின்று எவ்விதம் தொடங்குவேன் என்று கண்ணீர் மல்க வேண்ட உலகெல்லாம் என்று ஒலி எழுந்தது. அதையே முதல் அடியாக கொண்டு சேக்கிழாரின் திருத்தொண்டர் புராணம் பிறந்தது. இப்படி இறைவனே அந்த நூலுக்கு அடியெடுத்து கொடுத்தார் என்றால் சேக்கிழார் பக்திக்கும் புலமைக்கும் வேறு என்ன சான்று வேண்டும்? அடியார்கள் புகழைப் பாடும் நூலுக்கு தானே அடியெடுத்து கொடுத்தான் என்றால் அவன் அடியார்க்கு எளியவன் என்பதற்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தை சித்திரை திருவாதிரையில் அரங்கேற்றத் தொடங்கி மறு சித்திரை திருவாதிரையில் நிறைவுபடுத்தினார். திருத்தொண்டர் புராணம் தனது தகுதியினாலும் பெருமையினாலும் பெரிய புராணம் என்றே புகழ் பெற்றது. சைவ திருமுறைகளில் ஒன்றாக இணைக்கப்பட்டது. குலோத்துங்க சோழன் பெரிய புராணத்தையும் அதை பாடி அருளிய சேக்கிழார் பெருமானையும் பட்டத்து யானையில் அமர்த்தி தானே கவரி வீசி சிறப்பித்தார். சோழர் குலம் சைவத்திற்கு செய்த தொண்டுகளில் எல்லாம் மிக பெரும் தொண்டாக பெரிய புராணம் படைக்கச் செய்த இத்திருத்தொண்டு இன்றளவும் நிலவி இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு புகழ் தந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு சிறப்பு பெற்ற சேக்கிழார் பெருமான் தான் அமைச்சராக பணிபுரிந்த நேரத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள திருநாகேஸ்வரத்திற்கு சென்று அங்கிருந்த நாகேஸ்வரர் பெருமானை வழிபட்டு வந்தார். நாக அரசன் ஆதிசேஷன் பூஜித்ததால் அத்தலத்தின் இறைவன் நாகேஸ்வரர் என்று பெயர் பெற்றார். அங்குள்ள குளத்தில் சூரியன் மூழ்கி தனது சாபம் நீங்க பெற்றதால் குளத்திற்கு சூரிய புஷ்கரணி என்று பெயர் ஏற்பட்டது. அர்த்தநாரீஸ்வர வடிவம் வேண்டி அன்னை பார்வதி அங்கு செண்பக மரத்தின் கீழ் இருந்து தவம் புரிந்ததால் செண்பக மரம் தல விருட்சம் ஆயிற்று. திருத்தலம் ஆன்மார்த்த தலமாக விளங்கியதோடு அவருக்கு இறைவனது திருவடி ஞானமும் கிடைக்கப்பெற்ற தலமாகும். அதனால் சேக்கிழார் தமது குன்றத்தூரிலும் தாம் வழிபடும் தெய்வமான நாகேஸ்வரரை தொடர்ந்து வழிபட வேண்டும் என்ற பேரார்வத்துடன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து நாகேஸ்வரர் என்று பெயரிட்டார். இவ்விதம் சேக்கிழார் பெருமான் திருக்கோயில் அமைத்து அதற்கு வட திருநாகேஸ்வரம் என்று பெயரிட்டு அங்கு பூஜைகள் செய்ய ஏற்பாடுகள் செய்தார் என்பதை சேக்கிழார் புராணம் பாடிய உமாபதி சிவம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். மேலும் இந்த ஆலயத்தின் தல வரலாற்றையும் குறிப்பாக சேக்கிழார் பற்றிய வரலாற்றையும் மிக அழகாக பதிவு செய்கிறது நாகேஸ்வரன் நான்மணி மாலை எனும் நூல். மிக அரிதாகவே நமக்கு அது கிடைக்கப் பெற்றது. பெருமதிப்பிற்குரிய KP அறிவானந்தம் அவர்களால் எழுதப்பட்டது. வாரியார் சுவாமிகள், திரு கீவா ஜெகநாதன், அன்றைய அரசு கவிஞராக இருந்த கவியரசு கண்ணதாசன் ஆகியோர்களால் வாழ்த்துரை வழங்கப்பட்ட அரிய நூலாகும். மூலமூர்த்தியாக நாகேஸ்வர பெருமான் பற்றிய செவிவழி செய்தி ஒன்று உண்டு. ஒருமுறை சிவலிங்கத்தின் தலைப்பகுதியில் சிறிது உடைபட்டு போயிருந்தது. அதைக் கண்ட பெரியவர்கள் திண்ணம் ஆகிய மூர்த்தியை மூலஸ்தானத்தில் வைப்பது முறையல்ல என்று நினைத்து அந்த மூலமூர்த்தியை அகற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானார்கள். ஆகவே ஆலயத்தின் மற்றொரு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அருணாச்சலேஸ்வரரை கொண்டு வந்து மூலஸ்தானத்தில் வைத்துவிட்டு அங்கிருந்த சுவாமியை சூரிய புஷ்கரணி திருக்குளத்தில் போட்டுவிட்டனர். அன்றைய தினமே அவர்கள் யாவருக்கும் அதிர்ச்சியை தரக்கூடிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. எழுந்திருந்த திருக்குளத்தின் தண்ணீர் சிறிது சிறிதாக செந்நிறமடையத் தொடங்கியது.
வெகு விரைவில் திருக்குளம் முழுவதும் இரத்தச் சிவப்பாகியது. அன்றைய இரவு ஆலய பணியில் ஈடுபாடு கொண்டு அங்கேயே வாழ்ந்திருந்த சிவனடியார் ஒருவரின் கனவில் நாகேஸ்வரர் தோன்றினார். அதில் அவர் உணர்த்தியபடி மூலமூர்த்தியை பக்தியோடு எடுத்துச் சென்று மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்தனர். திருக்குளமும் தெளிந்த நீராகியது. அத்தோடு நீண்ட காலமாக நாகேஸ்வர பெருமானை நாகங்கள் வந்து வணங்கிவிட்டு செல்வதாக சொல்லப்படுகிறது. இன்றும் கூட இரவில் நாகம் வந்து செல்வதை அங்கு தங்கும் சிலர் கண்டிருக்கிறார்கள். மாசி மாதத்தில் 5 நாட்கள் சூரிய ஒளி கதிர்கள் நாகேஸ்வரரை வழிபட்டு மூலவர் மீது தவழ்கின்றன என்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். சிவாலயங்களில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. குறிப்பாக சித்திரையில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம், வைகாசியில் சேக்கிழார் குரு பூஜை, புரட்டாசியில் நிறைமணி காட்சி, தை மாதம் பூச நட்சத்திரத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது. ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ விநாயகர் அருள் புரிகிறார்.
சேக்கிழார் சுவாமிகள் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். சேக்கிழார் வழிபாடு செய்த இந்த ஆலயத்தை அவருடைய பாடலை வைத்தே நிறைவு செய்வோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் ஜோதியன், அம்பலத்துள் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு நாகேஸ்வர பெருமான் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.